ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த உபன்யாச தொடரிலே நாம் இதுவரை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் காலையில் எழுந்திருந்து செய்ய வேண்டிய நித்தியானுஷ்டானங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் அவன் காலை எழுந்தது முதல் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை பார்த்து கொண்டு வந்து மத்தியானத்திலே அவன் திருவாராதனத்தை எப்படி பண்ண வேண்டும் என்பதனை இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாக அபிகமனம், உபாதானம் என்று இரண்டு விஷயங்களை பார்த்திருந்தோம். சென்ற பதிவிலே உபாதானத்தை குறித்து நாம் அனுபவித்திருந்தோம். உபாதானம்னு எம்பெருமானின் திருவாராதனத்திற்கு தேவையான திரவியங்களை எல்லாம் சம்பாதித்து கொண்டு வருவது, அதுதான் உபாதானம். அதற்கு பிறகு என்ன பண்ண வேண்டும்னா எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும். எந்த காலத்திலேன்னா மத்தியான காலத்திலே, மாத்தியான்னிகம் செய்ய வேண்டிய காலத்திலே தான் திருவாராதனத்தை விதிக்கிறது சாஸ்திரம். வாசிஷ்ட சம்ஹிதையிலே ததோ மத்தியான சமயே நிர்கத்ய ஸ்வகிருஹாத் பஹிஹி கச்சேன் நதீம் தடாகம் வா தத்ர ஸ்நாயாத் யதாவிதி என்று ஆரம்பித்து கூறியிருக்கிறது. இப்ப மத்தியான காலத்திலே ஒருவன் என்ன பண்ண வேண்டும் என்றால், தன்னுடைய கிரகத்திலிருந்து மறுபடி கிளம்பி நதிக்கோ தடாகத்திற்கோ சென்று அங்கு மறுபடி ஸ்நானத்தை செய்ய வேண்டும், தீர்த்தம் ஆட வேண்டும். இதுக்கு மாத்தியான்னிக ஸ்நானம் என்று பெயர். எம்பெருமானுக்காக திரவிய உபாதானம், அதாவது திரவியங்களை சேகரிப்பதற்காக நாம் வெளியே சென்று இருப்போம். ஆகையாலே அங்கு நமக்கு அசுத்தி ஏற்பட்டு இருக்கலாம். ஆகையாலே மத்தியான சமயத்திலே திருவாராதனத்திற்கு முன்பாக ஒரு முறை ஸ்நானம் செய்ய வேண்டும், தீர்த்தம் ஆட வேண்டும் என்று விதித்திருக்கிறது சாஸ்திரங்கள். பொதுவாக இப்படிதான் பண்ண வேண்டும். இப்படி பண்ண முடியவில்லையாகில் மந்திர ஸ்நானம் பண்ணலாம் என்றும் சில ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். இந்த மந்திர ஸ்நானம் என்பது ஆபோஹிஷ்டா என்று தொடங்கக்கூடிய வேத மந்திரங்கள் 9 மந்திரங்கள் உள்ளது. அந்த 9 மந்திரங்களினாலே ஒவ்வொரு இடங்களிலே புரோக்ஷித்துக் கொள்வதுன்னு விதிக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த மந்திரங்களை நன்கு தெரிந்து அதை அனுஷ்டிக்க தெரிந்தவர்கள் முறையே குருமுகமாக பயின்னு அதை பண்ணலாம், மந்திர ஸ்நானத்தை பண்ணலாம். இதை பண்ணி முடித்து விட்டு அதே போலே வஸ்திரத்தை தரித்து கொண்டு திருமண் காப்புகளை எட்டுக்கொண்டு அந்த நதியில் இருந்தோ இல்ல கிரகத்திலேயே தீர்த்தமாடினோம் என்றால் அந்த கிணத்தில் இருந்தோ நம்ம எம்பெருமான் திருவாராதனத்திற்காக ஜலத்தை எடுத்து கொண்டு வர வேண்டும். முதல்ல எம்பெருமான் திருவாராதனத்துக்கு தேவையான துளசி புஷ்பங்கள்லாம் முன்னாடியே சேகரித்து வைத்துவிட்டு தீர்த்தமாடி திருமண் காப்பு தரித்து கொண்ட பிறகு ஜலத்தை எடுக்க வேண்டும், திருவாராதனத்திற்கு தேவையான ஜலம். அப்ப என்ன பண்ண வேண்டும் என்றால், ஜலானி வஸ்திரபூதானி சுச்சீனி குணவந்திச்ச ஆகிருத்யாச்சாத்திய வஸ்திரேன சுச்சௌ தேசே வினிக்ஷிபேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப எப்பொழுதும் ஒரு கிணற்றில் இருந்தோ ஒரு நதியில் இருந்தோ பகவானுக்கு திருவாராதனத்திற்கு ஜலத்தை எடுக்கிறோம், தீர்த்தத்தை எடுக்கிறோம்னா அந்த இடத்துல எந்த அழுக்கும் இல்லாம இருக்கா, அது சுத்தமா இருக்காங்கிறத முதல்ல பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் அதை எடுக்கும் பொழுது நல்ல ஒரு வெள்ளை வஸ்திரத்தை வைத்து வடிகட்டித்தான் எடுக்க வேண்டும். வடிகட்டி எடுத்து அதை கொண்டு வந்து திருவாராதனத்திற்காக வைக்க வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதுவும் கும்பே ஜலம் சமாதாய வஸ்திரே நாச்சாத்திய தன்முகம் மூர்த்னி சம்ஸ்தாபிய தத்கும்பம் சோபானஹோ கிரகம் விரஜேத் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இப்ப இந்த கும்பத்துல ஒரு பெரிய குடத்திலே ஜலத்தை வைத்து, இப்ப நதியிலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிறோம் என்றால் எப்படி கொண்டு வரணும், ஒரு வஸ்திரத்துல வடிகட்டி ஜலத்தை எடுக்கணும். அந்த குடத்திலே ஜலம் நிறைந்த பிறகு வஸ்திரத்தினால அதனுடைய வாயை மூட வேண்டும். அப்படியே திறந்தே வைக்க கூடாது. அதனுடைய வாயை மூடி தலையிலே வைத்து கொண்டு கிரகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகிறது. இப்படி மாத்தியானிக காலத்திலே ஒருவன் மறுபடி ஸ்நானம் செய்து திருவன்காப்பை தரித்து கொண்டு பகவானுக்கு தேவையான ஜலங்களை எடுத்துக்கொண்டு நேராக பகவத் ஆராதனம் பண்ணுவதற்கு, திருவாராதனம் பண்ணுவதற்காக பகவத் சந்நிதிக்கு வர வேண்டும். இதுதான் சாஸ்திரங்கள் விதிக்கின்றன. எதற்கு திருவாராதனம் பண்ண வேண்டும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொருவனும் தினமும் இந்த திருவாராதனத்தை விடாமல் பண்ண வேண்டும். ஏன் என்பதை இன்று நாம் பார்க்கலாம். திருதோர்த்வ புன்றஹா பரமீஷிதாரம் நாராயணம் பூஜயதி ஸ்ம பக்தியா அர்க்யாதிபிஃப் பூருஷ சூக்த மந்திரைஹி சம்பிராப்னுயாத் விஷ்ணுபதம் மகாத்மா என்று வைகானசீய ஸ்மிருதியிலே கூறப்பட்டிருக்கிறது. ஒருவன் எம்பெருமானை அடைய வேண்டும்னா கண்டிப்பாக அர்க்யம் முதலான
பூஜோபகரணங்களை கொண்டு புருஷ சூக்தங்களை கொண்டு எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும் என்று கூறுகிறது சாஸ்திரங்கள். நாஸ்மாத் ஆராதனாத் புண்ணியம் வித்யதே கர்ம வைதிகம் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. இப்ப எவ்வளவோ வைதிக கர்மங்களை அனுஷ்டிக்கிறோம் நாம். இப்ப வேதோக்தமான கர்மங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறதுலே தலை சிறந்த கர்மம் என்ன, இருக்கிறதுலே புண்ணியமான கர்மம் எது அப்படின்னா இந்த ஆராதனம் தான். நாஸ்மாத் ஆராதனாத் புண்ணியம் வித்யதே கர்ம வைதிகம். இத்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு வைதிக கர்மம்ங்கிறது கிடையவே கிடையாது. இது எல்லோராலும் பண்ணத்தக்கது. ஆகையாலே எம்பெருமானுக்கு தினம் திருவாராதனம் பண்ண வேண்டும். என்ன ஆனாலும் இந்த திருவாராதனத்தை ஊடுதல் அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இப்ப வைதிக கர்மம் எல்லாவற்றிலும் தலை சிறந்தது இந்த திருவாராதனம் தான். தஸ்மாத் அநாதி நிதனம் நித்தியம் ஆராதையே தஹரிம். இப்போ ஒரு நித்திய கர்மம் மாதிரி எப்படி தினமும் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும், எப்படி தினமும் இது பண்ண வேண்டும்னு சாஸ்திரங்கள் விதிக்கிறதோ அந்த மாதிரிதான் நித்தியம் திருவாராதனத்தை பண்ண வேண்டும். எம்பெருமானுக்கு திருவாராதனத்தை விடாமல் பண்ண வேண்டும். எவ்வளவு நாள் பண்ண வேண்டும் அப்படின்னா யாவத் தினம் ஜீவேத் தாவத் சம்பூஜையேத் ஹரிம். நீ எவ்வளவு நாள் இந்த உலகத்தில உயிர் வாழ்கிறாயோ அவ்வளவு நாளும் விடாமல் பண்ண வேண்டும். அப்படி பண்ணி கொண்டு வந்தால் என்ன ஆகும்? பாபைர்ன லிப்பியதே மர்த்தியா ஹரிமந்திரம் ஆப்புனியாத். அவனுக்கு பாபங்கள் ஒட்டுவதில்லை, அவன் கண்டிப்பாக பரமபதத்தை அடைகிறான்னு இந்த ஸ்மிருதி வாக்கியமானது நமக்கு கூறுகிறது. ஆகையாலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் நீங்கும் திருவாராதனத்தினாலே. எந்த ஒரு தோஷங்களா இருந்தாலும் அதை எம்பெருமான் அவனுடைய பலத்தினாலே நீக்கி கொடுப்பான். அவனுக்கு பக்தியுடன் நாம் திருவாராதனத்தை பண்ண வேண்டும். இந்த திருவாராதனம் பண்ணும் பொழுது நாம் யாருக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும் அப்படின்னா அர்ச்சாவதார மூர்த்திக்கு. இந்த அர்ச்சாவதாரம்ங்கிறது இரண்டு விதமாக ஆகமங்கள் எல்லாம் கூறுகிறது. சாகாரம் நிராகாரம் அப்படின்னு. அதாவது உருவ வழிபாடு அருவ வழிபாடுன்னெலாம் சொல்கிறார்களே அந்த மாதிரி சாகாரஞ்ச நிராகாரம் பவேத் ஆராதனம் த்விதா அக்னௌ யஜேன் நிராகாரம் சாகாரம் பிம்ப பூஜனம். ஒருவன் எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய ஆராதனங்களிலே ரெண்டு வகை உண்டு. ஒன்று ஆகாரத்தோடு கூடின ஆராதனம், இல்ல நிராகாரமான மூர்த்திக்கு ஆராதனம். அதுல அக்னியில பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிராகாரமான பகவானுக்கு பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஹிருதயத்தில எம்பெருமானை வழிபடுதல், ஜலத்திலே வழிபடுதல், சூரிய மண்டலத்திலே வழிபடுதல், இது எல்லாமே நிராகாரம். ஆனால் இதை காட்டிலும் ஆராதனம் நிராகாரம் அத சாகாரம் உத்தமம். ஆனால் இதை காட்டிலும் எம்பெருமான் ஒரு விக்கிரகத்தோடு திவ்யமங்கல விக்கிரகத்தோடு எழுந்தருளி இருக்கிறானே. இப்ப கை கால் கண்ணோடு அழகான ஒரு விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு எழுந்தருளி இருக்கானே, அதுதான் ரொம்ப உயர்ந்தது. மாதிரி நான் அக்னிக்கு பூஜை செய்கிறேன், இந்த மாதிரியான எல்லா இடத்துலயும் எம்பெருமான் இருக்கான். எதுக்கு அவனுக்குன்னு தனியா ஒரு விக்கிரகம் வேண்டும்? எதற்கு சாலகிராம மூர்த்தின்னு அவருக்கு தான் பூஜை செய்ய வேண்டும்? சூரிய மண்டலத்துல இருக்கிற எம்பெருமானுக்கு பண்றேன், என் ஹிருதயத்துல இருக்கிற எம்பெருமானுக்கு பண்றேன், அக்னியில இருக்கிற எம்பெருமானுக்கு பண்றேன்னு எப்படி வேணா நம்ம பண்ணலாம். ஆனால் அதை காட்டிலும் ஒரு விக்கிரகத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய திருவாராதனம்ங்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறார்கள். ஏன்? சர்வாவயவ சம்பூர்ணம் சதுர்பாகும் கிரீட்டினம் ஏவம் கிருத்வா விதானேன சாகாரம் அபிதீயத்தே. இப்ப சாஸ்திரங்கள்ல ஒவ்வொரு மூர்த்தியும் எப்படி இருக்க வேண்டும்னு லட்சணங்கள்லாம் கூறப்பட்டிருக்கிறது. பாஞ்சராத்திரத்திலேயோ வைகான சாகமங்கள்லயோ எம்பெருமானை ஒரு சிற்பமாக வடிக்கும் பொழுது எப்படி வடிக்க வேண்டும்னு நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி வடிக்கும் பொழுது எல்லா அவயவங்களோடும் பூர்ணமாக இருப்பான் எம்பெருமான். அது மட்டும் இல்ல, 4 திருக்கரங்களோட தலையிலே கிரீட்டம் தரித்து கொண்டு எல்லா ஆபரணங்களையும் தரித்து கொண்டு இப்படி ஒரு அழகான விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானே. இப்படி ஆகமங்கள் சொல்லும் பிரகாரத்திலே எம்பெருமானுக்கு ஒரு விக்கிரகத்தை கொடுக்க வேண்டும். இப்படி அழகான விக்கிரகத்திற்கு பண்ணக்கூடிய பூஜை தான் சாகாரம்னு சொல்லப்படுகிறது. ஏன் இது உயர்ந்தது அப்படின்னா சாஸ்திரங்களே அதையும் கூறுகின்றன. சக்ஷுஷா பிரீத்தி ஜனநாத் மனசோ ஹிருதயஸ்ய பிரீத்யா சஞ்சாயத்தே பக்திஹி பக்தியாகி சுலபோ ஹரிஹி. நிராகாரம்னு எல்லா இடத்துலயும் எம்பெருமான் இருந்தாலும் எம்பெருமான் ஒரு விக்கிரகத்தை கொண்டு நம் முன்னாடி நின்னான. இப்ப பெரிய கோவிலிலே போய் நின்னால் நம்பெருமாள் நிற்கிறார். அந்த நம்பெருமாளை சேவித்தா கண்ணுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. பெரிய பெருமாளை சேவித்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ ஒவ்வொரு திவதேசங்கள்லையும் எம்பெருமான் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு நமக்காக நின்று கொண்டு அருள்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த விக்கிரகத்தை நாம் கண்ணாலே பார்த்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆகையாலே சக்ஷுஷா பிரீத்தி ஜனநாத், முதல்ல பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
கண்ணுக்கு இன்பம் தரும் சாகாரம். ஆனா உருவம் இல்லாத வழிபாடுல அப்படி கண்ணுக்கு இன்பம் கிடைக்காது. ஆகையாலே முதல்ல இதுக்கு காரணம் என்ன? கண்ணால பார்த்து எம்பெருமான அனுபவிக்கலாம் விக்கிரகங்கள்ல. ஆகையாலே கண்ணுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது இந்த திருவாராதனம். அது மட்டும் இல்ல, மனதுக்கும் ஹிருதயத்திற்கும் ரொம்ப மிகுந்த ஒரு பிரீத்தியை ஏற்படுத்துகிறது. அந்த எம்பெருமானுக்கு பார்த்து ஒரு விக்கிரகத்தோட இருக்கான ஒருத்தர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருக்கு பண்ணக்கூடிய உபச்சாரங்கள் மாதிரி கண்ணால பார்த்து பார்த்து அவனுடைய திருக்கைகளை விளக்கி அருள்கிறோம், அவனுடைய திருவடிகளை விளக்குகிறோம், அவனுக்கு ஆச்சமனியம் சமர்ப்பிக்கிறோம், அவனுக்கு திருமஞ்சனம் பண்ணுகிறோம்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ண முடியறது நம்மால். இப்படி நாம் பிரீத்தியோடு இப்ப மனசுல என்ன உண்டாருது? ஒரு பிரீத்தி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு அவனை பார்த்து ஒரு அன்பு உண்டாருது இந்த விக்கிரகத்தை சேவிக்கும் பொழுது. இந்த அன்பு உண்டாக உண்டாக, இந்த பிரீத்தி உண்டாக உண்டாக அது முதிர்ந்து அது பக்தியாக மாறுகிறது. பிரீத்தியா சஞ்சாயத்தே பக்திஹி. இப்ப எம்பெருமான் விக்கிரகத்தை சேவிக்க சேவிக்க நமக்கு என்ன ஆறுது? பிரீத்தி உண்டாகிறது. அந்த பிரீத்தி முதிர்ந்து பக்தியாக மாறுகிறது. சரி, பக்தியாக மாறினால் பக்தி ஆகி சுலபோ ஹரிஹி. இப்ப எம்பெருமானையே அந்த பக்தியை கொண்டு நாம் கட்டுப்படுத்தலாம். எம்பெருமான் நமக்கு கிடைக்க வேண்டும்னா இந்த பக்தியாலே தான் கிடைப்பான். இப்ப எம்பெருமான் பக்திக்கு சுலபனாக இருக்கிறான். ஆகையாலே சாகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு விக்கிரகம், சாலக்கிராம மூர்த்தி, இவர்களுக்கு பண்ணக்கூடிய திருவாராதனம் இல்ல ஒரு சித்திரம், அப்ப அந்த காலத்துல இருக்கக்கூடிய சித்திரங்கள் இந்த மாதிரியாக இருக்கலாம். இந்த திருவாராதனத்தை அவரவர் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது இப்ப விக்கிரகம் அப்படின்னு வந்துடுது. இப்ப விக்கிரகம்னு வரும்பொழுது கிரகங்களிலே விக்கிரகம் வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னா, அந்த கிரகங்களிலே பிரதிஷ்டை செய்து விக்கிரகம் வைத்துக்கொள்ள யோக்கியத்தை உள்ளவர்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். அதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, பொதுவா விக்கிரகங்கள்ல 2 வகை உண்டு. ஆலயார்ச்சா கிருஹார்ச்சேதி பேர பூஜாச சாத்விதா அப்படின்னு ஆலயார்ச்சா கிருஹார்ச்சான்னு 2 வகை உண்டு. அதாவது ஆலயங்களிலே கோவில்களிலே இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்திகள், கிரகங்களிலே இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்திகள்னு 2. இந்த கோவிலுக்கும் கிரகங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்திகளுக்கு சுத்தி பலி சாதித்தல், அப்புறம் அந்தந்த காலங்களிலே அந்தந்த உற்சவங்கள் எல்லாம் கண்டருளச் செய்தல், இதெல்லாம் பண்ணணும். ஆனா கிரகத்துல அப்படி ஒரு தேவை இல்லை. பல்யுத்சவாதிபிர் திவ்யைர் ஹீனா தஸ்மாத் கிரகார்ச்சனான்னு சாஸ்திரங்கள் கூறுகிறது. இப்ப பலி உற்சவங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம் கிரகத்துல இருக்கிற எம்பெருமானுக்கு. இப்ப கோவில்ல இருக்கிற எம்பெருமான்னா தினமும் பலி சாதிப்பர்கள், அதெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதனால பல்யுத்சவாதிபிர் திவ்யைஹி பூர்ணத்வாத் சர்வ விக்கிரகைஹி தேவஸ்யைவ நிவாசத்வாத் பரிவாரை சமாயுதம் அப்படின்னு எம்பெருமான். ஆனா கோவில் கிரகத்துல இருக்கிற எம்பெருமானை காட்டிலும் கோவில்ல இருக்கிற எம்பெருமான் ரொம்ப உயர்ந்தவன்னு ஒரு பாவனை இருக்கிறது நமக்கு. ஏன் அதனால அப்படின்னா, அந்த எம்பெருமானுக்கு ஆகமோக்தங்களான பலிகள் உற்சவங்கள் இது எல்லாம் பூர்ணமாக நடக்கிறது. அது மட்டும் இல்ல, அங்க எம்பெருமான் மட்டும் சன்னிதானம் பண்ணவில்லை, அனைத்து பரிவாரங்களோடும் எம்பெருமான் அங்கு எழுந்தருளி இருப்பதினாலே இந்த கோவில்ங்கிறது ரொம்ப பூர்ணமான ஒரு ஸ்தலம். எம்பெருமான் பூர்ணமாக தன்னுடைய பரிவாரங்களோடு எல்லாரோடும் வாசம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் பலி உற்சவம் முதலான விஷயங்கள்லாம் செய்யாமல் கிரகத்திலே பண்ணக்கூடிய திருவாராதனத்தோடு ஏற்றுக்கொள்வதில் கிரகத்திலே இருக்கக்கூடிய அர்ச்சாவதார எம்பெருமான். இப்படி இந்த கிரகத்திலே இருக்கக்கூடிய அர்ச்சாவதார எம்பெருமான் பொதுவாக தீர்த்த நாயனார் என்று பெயரை உடைய சாலக்கிராம மூர்த்தி. அவர் எல்லாருடைய திருமாளிகைகளிலும் இருப்பார். அப்படி இல்லாதவர்கள் இந்த தீர்த்த நாயனாரை நேராக தொட்டு திருவாராதனம் பண்ணுவது யஜ்ஞோபவீதம் தரித்தவர்களாலே, சாத்தின முதலிகளாலே தான் முடியும். மற்றவர்களுக்கு அதிலே அனுமதி இல்லை. இப்ப ஸ்திரீகளோ மற்றவர்களோ அதற்கு திருவாராதனம் சாட்சாத் செய்வதற்கு சாஸ்திரங்கள் அனுமதிக்கவில்லை. இப்ப அவர்களுக்கு என்ன அப்படின்னா, அவர்களுக்கு அந்தந்த கிரகங்களிலே பிராச்சீனமாக வரக்கூடிய திருவாராதன எம்பெருமான் அவனுடைய விக்கிரகமாக இருக்கட்டும், அதுவா அவனுடைய சித்திரம் அதுவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு எம்பெருமானை இல்ல ஆச்சாரியனுடைய பாதுகை, ஆச்சாரியனுடைய விக்கிரகம், ஆச்சாரியனுடைய சித்திரங்கள் இது எல்லாவற்றையும் திருவாராதனத்திலே வைத்து கொண்டு நாம் திருவாராதனம் பண்ண வேண்டும். இந்த திருவாராதனம் பண்ணும் பொழுது நாம் ஒரு சாலக்கிராம எம்பெருமானுக்கு நாம் திருவாராதனம் பண்ணுகிறோம், கிரகத்திலே இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்திக்கு திருவாராதனம் பண்ணுகிறோம்னா கண்டிப்பாக மணவாள மாமுனிகள் அருளி செய்த திருவாராதன பிரக்கிரியை ஜீயர்படி என்று பெயர், அதை படித்து அதை முறையே கற்றுக்கொண்டு அதன் மூலமாகத்தான் பண்ண வேண்டும். அந்த வழியிலே தான் பண்ண வேண்டுமே தவிர எனக்கு ஆகமங்கள் எல்லாம் தெரியும்,
அல்லது எனக்கு எதுவுமே தெரியாது, இது ரெண்டுமே சொல்லாமல் மணவாள மாமுனிகள் ஜீயர்படி திருவாராதன கிரமத்திலே என்ன சாதித்திருக்கிறாரோ அதன்படிக்கு பண்ண வேண்டும் என்று சதனுஷ்டான தர்ப்பணத்திலே ஆச்சாரியர் காட்டி அருள்கிறார். இதை பற்றி விரிவாக அடுத்த பகுதிகளிலே நாம் அனுபவிக்கலாம். இன்று நாம் பார்த்தது என்ன என்றால், தினமும் திருவாராதனம் பண்ண வேண்டும். இந்த திருவாராதனத்துக்கு தான் இஜ்யா என்று பெயர். இதுதான் 3வது காலம். அபிகமனம், உபாதானம், இஜ்யா. இஜ்யாங்கிறது பகவத் திருவாராதனம், எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய திருவாராதனம். அதற்கு காலம் மாத்தியானிக காலம் என்று பார்த்தோம். ஒரு 11 அதுக்கு அந்த மாதிரி காலத்துக்கு மேல தீர்த்தமாடி அதுவா மந்திர ஸ்நானத்தை பண்ணிக்கொண்டு பகவானுக்கு சுத்தமாக ஜலத்தை கொண்டு வந்து திருவாராதனம் பண்ண வேண்டும். திருவாராதனம் பண்ணும் பொழுதும் அந்த அர்ச்சாவதார மூர்த்திக்கு நாம் திருவாராதனம் பண்ணும் பொழுது அவனுடைய திருமேனியை பார்த்து நம் மனதிலே பிரீத்தி ஏற்பட்டு அதனாலே பக்தி ஏற்பட்டு அந்த பக்தியினாலே எம்பெருமானை அடைய முடியும் என்பதையும் சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதனாலே ஒரு உருவத்தோடு கூடின எம்பெருமானுக்கு, ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடியிருக்கிற எம்பெருமானுக்கு நாம் திருவாராதனத்தை பண்ணுகிறோம் என்பதையெல்லாம் அர்ச்சாவதார வைபவத்திலே இன்று நாம் அனுபவித்தோம். மேலே அடுத்த பகுதியிலே இந்த திருவாராதனத்தை குறித்து இன்னும் விஷதமாக பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.